செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேஸ் லா ஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மருதானை காவல் நிலையத்தில் கிளிநொச்சி பெண் மரணம், விசாரணை கோரும் ஸ்ரீதரன். அனுர அரசுக்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை என்கிறார் அர்ச்சுனா. நேர ஒதுக்கீடு குறித்து இன்றும் வாக்குவாதம். சாணக்கியனுக்கு எதிராக பிள்ளையான் வழக்கு தாக்கல், 50,000 ரூபாய் வழங்குமாறு பிள்ளையானுக்கு கல்கிசை நீதிமன்றம் உத்தரவு. பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தத்துக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல், குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப நடவடிக்கை. லாஸ் ஏஞ்சல்ஸில் பரவும் புதிய காட்டுத்தீ, 31,000 பேர் வெளியேற்றம். இனி விரிவான செய்திகள். கிளிநொச்சி திருவையாறு பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் கொழும்பு பரதானி காவல் நிலையத்தில் தற்கொலை செய்து கொண்டமை தொடர்பில் உரிய விசாரணை நடத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெண் எவ்வாறு தற்கொலை செய்து கொள்ள முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பிடியாணை ஒன்று தொடர்பில் மருதானை காவல்துறையினரால் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்ட குறித்த பெண் நேற்று அதிகாலை தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. கிளிநொச்சி திருவையாறு பிரதேசத்தை சேர்ந்த 32 வயதுடைய பொன்னையா கலாதர்ஷினி என்னும் 2 பிள்ளைகளின் தாயார் ஒருவரே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். குறித்த பெண் தான் அணிந்திருந்த ஆடையை கிழித்து தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பெண்ணின் குடும்பத்தினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் பிரேத பரிசோதனைகள் இடம்பெற உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பிரேத பரிசோதனைகளின் பின்னரே தற்கொலையா அல்லது கொலையா என்பதை உறுதிப்படுத்த முடியும் எனவும் காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பெண்ணின் மரணம் தொடர்பில் சந்தேகங்கள் காணப்படுவதாகவும் காவல் நிலையத்தில் எவ்வாறு தற்கொலை செய்து கொள்ள முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுடைய கவனத்துக்கு இன்றைய தினம் மருதான போலீஸ் நிலையத்தில் ஒரு கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆனால் அவர் தற்கொலை செய்யவில்லை, கொலை செய்யப்பட்டிருக்கிறார். போலீஸ் நிலையத்துக்குள் எவ்வாறு அவர் தற்கொலை செய்ய முடியும்? கைது செய்யப்பட்டிருந்த ஒரு கைதியாக எவ்வாறு அவர் மரணத்தை தழுவ முடியும்? இது ஒரு பயங்கரமான, வெளியிலே பார்க்கிற பொழுது மிக மோசமான ஒரு செய்தி. தயவுசெய்து கௌரவ அமைச்சர் அவர்களை இதுக்கு ஒரு சரியான நீதியை நீங்கள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதை பதிவு செய்கின்றேன். இதற்கு பதிலளித்த ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் இன்றைய தினத்திற்குள் விசாரணைகள் மேற்கொண்டு அறிக்கையை சமர்ப்பிப்பதாகவும் கூறினார். இதேவேளை மருதானை காவல் நிலையத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் பெண்ணின் மரணம் தொடர்பான உண்மைகள் உடனடியாக வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேர ஒதுக்கீடு செய்யப்படாமை குறித்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிர்காலத்தில் எந்தவித ஆதரவையும் வழங்கப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கான நேர ஒதுக்கீடு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை ஆளும் எதிர்க்கட்சிகளுக்கிடையில் கருத்து முரண்பாடுகள் எழுந்துள்ளன. 64 நாட்களாக நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தும் தமக்கான நேரத்தை ஒதுக்கீடு செய்து தர ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என அர்ச்சுனா குற்றம் சுமத்தியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு 36 நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதலாக கதைப்பதற்காக என்னுடைய சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன். இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் இருப்பேன். ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் அர்ச்சுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட 24 வழக்குகள், ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை. 24 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஹெட்லைட்
போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணுகிறார்கள். ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பியை ஒரு பிசி சாஜன் பாராளுமன்றத்திலே தரப்பட்ட அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோ honorable member, can you stick within the framework of your complaint in this, please? நன்றி ஐயா. நான் இந்த விடயத்தை மிகவும் கவலையோட சொல்கிறேன். பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என்பிபி அரசாங்கத்தில். நான் மட்டுமில்லை, எனது யாழ்ப்பாணத்து மக்கள் 3 எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு. ஆனால் நான் இங்கே பாராளுமன்றம் வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை? ஏன் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து 1 மினிட் எத்தனை தரம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பிரிவிலேஜ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்க சொல்லி இருக்கிறேன். ஆனால் யாராவது இதை பற்றி கலைக்கிறார்களா? இல்லை. தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதைப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு? இதற்கு ஆளுங்கட்சி சார்பில் பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க அர்ச்சுனாவின் பேச்சு உரிமை மறுக்கப்படுவதை வன்மையாக கண்டிப்பதாகவும் இது ஆளுங்கட்சியின் பணி அல்ல என்றும் கூறினர். எதிர்க்கட்சியின் பணியாகும் என்றும் அவருக்கான நேரத்தை ஒதுக்கீடு செய்து கொடுக்க எதிர்க்கட்சி தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறினர். அத்துடன் அவர் மீது அரசாங்கம் எவ்வித வழக்குகளையும் பதிவு செய்யவில்லை எனவும் அது அவரது தனிப்பட்ட விவகாரம் எனவும் கூறினர். இதன்போது கருத்து வெளியிட்டு எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் விவகாரம் தொடர்பில் சபாநாயகரிடம் அறிக்கை கோரியுள்ளதாகவும் அவருடன் பேசி பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தார். இலங்கையில் பல மாதங்களாக தீர்க்கப்படாதுள்ள கடவுச்சீட்டை பெறுவதில் உள்ள பிரச்சினைகளை தீர்ப்பது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பொறுப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுச் செல்ல உள்ளவர்கள் கடவுச்சீட்டை பெறுவதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பல மாதங்களாக தீர்க்க முடியாத தேசிய பிரச்சினையாக கடவுச்சீட்டை பெறுவது இருக்கும் வேளையில் புதிய அரசாங்கம் நவம்பர் 4ஆம் திகதி முதல் நிகழ்நிலை முறையில் கடவுச்சீட்டை பெறுவதற்கான திகதிகளை ஒதுக்குவதற்கு நிர்ணயித்திருந்தாலும் தற்போது கூட கடவுச்சீட்டு ஒன்றை பெற்றுக்கொள்ள மக்கள் 3 அல்லது 4 மாதங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இதனால் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை தேடி வரும் ஏராளமானோர் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக கூறினர். ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் கீழாகவும் விண்ணப்பதாரர் ஒருவர் கடவுச்சீட்டை பெற எடுக்கும் நேரம், தினசரி வழங்கப்படும் மற்றும் விண்ணப்பிக்கும் கடவுச்சீட்டுகளில் சராசரி எண்ணிக்கை இந்த கடவுச்சீட்டுகளை வழங்கும் திட்டத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு தடங்களை ஏற்படுத்தியுள்ள காரணங்கள், இயல்பு நிலைக்கு திரும்ப எதிர்பார்க்கப்படும் காலம் குறித்தும் கேள்வி எழுப்பினர். ஜனவரி 2024 முதல் இன்று வரை கடவுச்சீட்டுகளை பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை, இதுவரை வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை, வழங்க வேண்டியுள்ள எண்ணிக்கை, தற்போது கையிருப்பில் இருக்கும் எண்ணிக்கை, தற்போது கடவுச்சீட்டுகளை வழங்கும் சேவை வழங்குனர் யார் குறித்து கேள்வி எழுப்பிய அவர் இது தொடர்பான விலை மனு கோரல் தொடர்பான தகவல்களை சபையில் சமர்ப்பிக்குமாறும் கோரிக்கை விடுத்தார். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனுக்கு எதிராக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த வழக்கில் சாணக்கியனுக்கு 50,000 ரூபாய் வழங்குமாறு பிள்ளையானுக்கு கல்கிசை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை அடுத்து வழக்கு விசாரணை ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தன்னை அவமதிப்பதாக தெரிவித்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகான் கல்கிசை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கல்கிசை மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலையானதுடன் அவரின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரன் முன்னிலையானார். வழக்கு தாக்கல் செய்த சிவனேசதுரை சந்திரகாந்தன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் வழக்கு தாக்கல் செய்த சிவனேசதுரை சந்திரகாந்தன் வழக்கு செலவினமாக எதிர்த்தரப்புக்கு 50,000 ரூபாய் பணத்தை செலுத்துமாறு கல்கிசை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் என்கின்ற நபர் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கொன்று தாக்கல் செய்திருக்கிறார். அது இன்றைக்கு முன் விசாரணைக்கென்று நியமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வழக்காளி சிவனேசதுரை சந்திரகாந்தன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. ஒரு கேள்வி கொத்தொன்று இந்த எதிராளி பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தை காட்டி விசாரணையை பின்போடுமாறு கேட்டிருந்தார்கள். ஆனால் இந்த வழக்கிலே ஏலவே இந்த எதிராளி இந்த நீதிமன்ற நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட பிரதேசத்திலே அவருடைய வசிப்பிடம் இல்லை என்கின்ற ஒரு ஆரம்ப ஆட்சேபனையை நாங்கள் எழுப்பியுள்ளோம். அது சம்பந்தமாகவும் நான் இன்று நீதிமன்றத்திலே கூறினேன்.
எது அப்படியாக இருந்தாலும் வழக்காளி இன்றைய முன் விசாரணைக்கு ஆயத்தமாக இல்லாமல் இருந்த காரணத்தினாலே வழக்காளிக்கு எதிராக 50,000 ரூபாய் செலவுக்காக எதிராளிக்கு செலுத்துமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கிறது. அந்த 50,000 ரூபாய் செலுத்துவதற்கு அமைவாக முன் விசாரணை திரும்பவும் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிற்போடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன ஜாப்பா அவரது மனைவி உள்ளிட்ட 4 பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வெள்ள நிவாரண நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தனர். ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன ஜாப்பா மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட 4 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நேற்று கைது செய்யப்பட்டனர். 2014ஆம் ஆண்டு பிங்கிரிய நாரம்பல பகுதிகளில் வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக கூறி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து 61,46,110 ரூபாய் நிதியை பெற்று அந்த நிதியை 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான பரப்புரைகளுக்கு பயன்படுத்தியதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த நிதியை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதுடன் பொது சொத்தினை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தலா 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கோப்பை பகுதியில் பாடசாலை மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட ஆசிரியரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் 13 வயதுடைய மாணவியை அவர் கல்வி கற்கும் பாடசாலையின் 52 வயதுடைய ஆசிரியர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக நேற்றைய தினம் கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட கோப்பாய் காவல்துறையினர் சந்தேக நபரான ஆசிரியரை இன்றைய தினம் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஆசிரியரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். 32 பிடி யானைகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வவுனியாவில் மறைந்திருந்த தம்பதியினர் வவுனியா தனிப்பட்டை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறி 30 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி செய்தமை விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. ருமேனியாவிற்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி 30 மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக தம்பதியினருக்கு எதிராக மட்டக்களப்பு ஏறாவூர் காவல்துறையில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 28க்கும் மேற்பட்ட நபர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்து நிதி மோசடி செய்திருப்பது தெரியவந்துள்ளது. அவர்கள் 30 மில்லியன் ரூபாய் நிதியை மோசடி செய்ததாக செய்யப்பட்ட வழக்குக்கு அமைய ஏறாவூர் நீதிமன்றத்தால் குறித்த கணவனுக்கு எதிராக 16 பிடியாணைகளும் மனைவிக்கு எதிராக 16 பிடியாணைகளும் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறித்த தம்பதியினர் மட்டக்களப்பில் இருந்து வெளியேறி வவுனியா தோணிக்கல் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் மறைந்திருந்த நிலையில் வவுனியா காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சிறப்பு தனிப்படை காவல்துறையினர் தோணிக்கல் பகுதியில் சுற்றி வளைப்பை மேற்கொண்டு குறித்த தம்பதியினரை கைது செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த இருவரும் வவுனியா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை உள்ளிட்ட தண்டனைகளை விதிக்கும் சட்ட திருத்தத்துக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கில் கைதான ஞானசேகரனிடம் காவல்துறையினர் மீண்டும் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். தமிழ்நாட்டின் சட்டசபையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை அளிக்கும் வகையில் புதிய சட்ட திருத்தத்தை கடந்த 10ஆம் தேதி தாக்கல் செய்தார். 2025ஆம் ஆண்டு குற்றவியல் சட்டங்கள் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கும் வகையிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான சிறை தண்டனை விதிக்கும் வகையிலும் திருத்தங்கள் இடம்பெற்றுள்ளன. இதையடுத்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை அளிக்கும் வகையில் புதிய சட்ட திருத்தம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது.
இதில் பெண்களை பின்தொடர்ந்து சீண்டுபவர்களுக்கும் 5 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை வழங்கப்படும் என்பதுடன் அமிலவீச்சு சம்பவங்களில் ஈடுபட்டு கொடுங்காயத்தை ஏற்படுத்துபவர்களுக்கு ஆயுள் தண்டனை, கடுங்காவல் சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமில திரவகத்தை வீசுபவர்களுக்கும் வீச முயற்சிப்பவர்களுக்கும் 10 ஆண்டுகளுக்கும் குறையாத மற்றும் ஆயுள் காலம் வரை சிறை தண்டனை கிடைக்கும். இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் பிணையில் வெளிவர முடியாது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்தம் ஆளுநர் RN ரவியின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை வழங்க வழிவகை செய்யும் சட்ட திருத்தத்திற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த சட்ட திருத்தத்திற்கு ஒப்புதல் வழங்கிய ஆளுநர் அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க உள்ளார். இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான ஞானசேகரன் வலிப்பு ஏற்பட்டதாக கூறி நாடகமாடியமை தெரிய வந்துள்ளது. நேற்று முன்தினம் வலிப்பு ஏற்பட்டதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஞானசேகரனை மருத்துவ பரிசோதனை செய்த போது இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் விசாரணையை மட்டுப்படுத்தும் எண்ணத்துடன் ஞானசேகரன் இவ்வாறு போலியாக நாடகமாடிய நிலையில் சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறையினர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மேலும் கடந்த 6 மாத கால தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்த போது ஞானசேகரனுடன் அடியாறு காவல் நிலைய அதிகாரிகள் 6 பேர் தொடர்பு கொண்டு பேசியமை தெரிய வந்துள்ளது. எனினும் அவரது உணவு கடையில் பிரியாணியை பெறுவதற்காக அழைப்பு எடுத்ததாக குறித்த காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருதானை காவல் நிலையத்தில் கிளிநொச்சி பெண் மரணம், விசாரணை கோரும் ஸ்ரீதரன். அனுர அரசுக்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை என்கிறார் அர்ச்சுனா. நேர ஒதுக்கீடு குறித்து இன்றும் வாக்குவாதம். சாணக்கியனுக்கு எதிராக பிள்ளையான் வழக்கு தாக்கல். 50,000 ரூபாய் வழங்குமாறு பிள்ளையானுக்கு கல்கிசை நீதிமன்றம் உத்தரவு. பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தத்துக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப நடவடிக்கை. லாஸ் ஏஞ்சல்ஸில் பரவும் புதிய காட்டுத்தீ, 31,000 பேர் வெளியேற்றம். இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். VT கேஷ் அண்ட் கேரி, 1115 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். VT Superstore, Gosley Gonis.